குருப்யோ நமஹ நமோ நமஹ. 17வது செஷன் சான்ஸ்கிரிட் கிராமர், சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் அண்ட் கிராமர் இல்லையா? 17வது செஷன். இந்த செஷன்லேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிரியாபதம் ரூபம், த ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஒரு சென்டென்ஸில் வெர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸே இருக்க முடியாது. வெர்பு தான் முதல்ல. ஸோ அந்த வெர்பு எப்படி ஃபார்ம் ஆகுது, அது மாடிஃபிகேஷன்ஸ் எப்படிலாம் ஆறுது, எல்லா மாடிஃபிகேஷனும் பார்க்காட்டாலும் மேஜர் மாடிஃபிகேஷன் பார்க்கலாம். அதுக்கு என்ன சொல்லலாம், உபாதயக, தாத்தூனாம் உபாதயக அப்படின்னா வெர்ப்ஸோட அட்ரிபியூட்ஸ் எதெல்லாம் மேஜர் அட்ரிபியூட்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். ஒரு 2-3 செஷனில் பார்க்கலாம். இது நல்லா புரிஞ்சுட்டேன்னாக்க திரும்ப 2-3 தடவை கேட்டால்னா நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் இது எப்படி ஃபார்ம் பண்ணுறோங்க, தாத்துலேருந்து எப்படி வெர்ப்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, வெர்பல் ரூட்ஸ்லேருந்து வெர்பு எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது நாம் பார்க்கலாம். நம்ம என்ன பார்த்தோம் முன்னாலேயே, சான்ஸ்கிரிட்டில் பதசாஸ்திரம், கிராமருக்கு பேர் பதசாஸ்திரம். பதங்கள் எப்படி ஃபார்ம் ஆகுறதுங்கிறது தான் அஷ்டாத்தியாயத்தில் மெயினாக அவர் பண்ணியிருக்கார். எப்படி பார்த்தோம், ஒரு பிரகிருதி இருக்குது, பேஸ் இருக்குது, அதில் ஒரு பிரத்யம். இந்த பிரத்யம்ங்கிறது சஃபிக்ஸ். ஒரு பேஸில் ஆட் பண்ணுறதுக்கு பேர் பிரத்யம். நான் பிரத்யம் நிறைய யூஸ் பண்ணுவேன், அதை நீங்கள் நான் வச்சுக்கோங்க. பிரத்யம்னா சஃபிக்ஸ். ஒரு பேஸோட ஒரு சஃபிக்ஸை ஆட் பண்ணினாக்கா பதம் ஆரம்பிக்கும்னு பார்த்தோம். கரெக்டாக ஒரு 7-8 கிளாஸுக்கு முன்னால் பார்த்துருப்போம். ஸோ அந்த பேஸுக்கு பேர் பிரகிருத்தின்னு பேர், பிரத்யம்ங்கிறது சஃபிக்ஸு. அந்த பிரகிருத்தின்னு ஒரிஜினல் ஃபார்ம், பேஸ், நேச்சர் அப்படிங்கிறோம்ல, பிரகிருதி அவனுடைய நேச்சர் அப்படிடா அப்படிங்கிறோம்ல, அவன் பிரகிருதி அப்படிங்கிறோம். ஸோ அந்த பிரகிருத்தியோட ஒரு சஃபிக்ஸ், ஒரு ஆப்ரேட்டரை ஆட் பண்ணினோம்னாக்க பதம் கிடைக்கிறது. பதம் 2 விதமாக இருக்குது. இதெல்லாம் வெர்பு, நவுனு. சான்ஸ்கிரிட்டில் திதங்தம், சுபந்தம் தான் பதம். திதங்தம்ங்கிறது கிரியாபதம். இந்த கிரியாபதத்தை தான் நம்ம இந்த நெக்ஸ்ட் 2-3 கிளாஸில் பார்க்க போகிறோம். நல்லா பார்க்க போகிறோம். புரிஞ்சுங்க. நீங்கள் புலமை அடையணும்னு இல்லை, புரிஞ்சுக்கிட்டாக்கா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுக்கு. இதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். அல்லது ஏற்கனவே நீங்கள் இதை படிச்சிருக்கீங்கன்னா திரும்ப கேட்கும்போது அது நல்ல ஒரு சம்ஸ்காரங்களை கொண்டு வரும், ஒரு என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள். ஸோ இந்த கிரியாபதம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம், பேஸு ப்ளஸ் சஃபிக்ஸ். இந்த பேஸ் என்னது கிரியாபதத்துக்கு? தாத்து. தாத்துனா என்ன? வெர்பல் ரூட், வினை அடி. இந்த வினை அடி கூட நிறைய விஷயங்கள் சேர்ந்துண்டு மாடிஃபிகேஷன் ஆகி அப்புறம் தான் அந்த கிரியாபதம் வருது. ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். முதல்ல என்னன்னாக்க, அந்த தாத்து கூட விகரண பிரத்யம் அப்படின்னு ஒரு பிரத்யம். பிரத்யம்னா சஃபிக்ஸ்னு பார்த்தோம். விகரண பிரத்யம்னா ஒரு நேம், அந்த பிரத்யத்துக்கு நேம். அந்த பிரத்யமும் திங் பிரத்யம், அதுவும் ஒரு பிரத்யம் பேரும், ரெண்டும் சேர்ந்தாச்சுனாக்க, ஸோ தாத்து ப்ளஸ் விகரண பிரத்யம் ப்ளஸ் திங் பிரத்யம் கிரியாபதம். இந்த விகரண பிரத்யம்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த தாத்துக்கும் திங் பிரத்யத்துக்கும் நடுவில் வர்றதுக்கு பேர் விகரண பிரத்யம். தாத்துக்கும் திங் பிரத்யத்துக்கும் நடுவில் இன்னும் வேற எல்லாமே வரும், ஆனால் இதை இதுவும் நடுவில் வருது, விகரண பிரத்யம். இந்த விகரண பிரத்யம் எதை டிபெண்ட் பார்த்தால்னாக்கா, லகாரங்கள் அப்படிம்பாங்க. சான்ஸ்கிரிட் வெர்பு கிராமரில் 10 லகாரங்கள். லகாரங்கள்லாம் டென்ஸ் அண்ட் மூட்ஸ், இறந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம்லாம் இருக்கு இல்லையா, அப்புறம் மூடு, ரிக்வஸ்ட் பண்ணுறது, அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி 10 லகாரங்கள் இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த 2200 ஒரிஜினல் தாத்து இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை 10ஆக பிரிச்சிருக்கா, 10 குரூப்ஸாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் கணம் அப்படின்னு பேர். ஸோ இந்த விக்ரண பிரத்யம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இந்த லகாரங்களை. லகாரம்னா என்னென்னா லா லா, எல்லாமே லா லான்னு வரும். அந்த 10 லா லான்னு வரதுனால அது காரம். ஆக்கு அகாரம், இகாரங்கிற மாதிரி அந்த லா லாவாக இருக்கிறதுனால அதுக்கு லகாரம் பேர். அந்த 10 லகாரங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கிறது விகரண பிரத்யம். இன்னொன்று கணங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த கணங்கள் இந்த 2200 தாத்துவை 10 கணங்களாக பிரிச்சிருக்கா.
அந்த 10 கணங்களை எப்படி பிரிச்சிருக்கான்னா, எந்தெல்லாம் தாத்துக்கு வந்து ஃபார்ம் வந்து ஃபைனல் கிரியாபதம் வந்து அதோட ஃபார்ம் வந்து மோரரில் சேமாக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பாக பண்ணிட்டான். அப்போ இந்த கணம் எப்படி பண்ணுறான்னா, விகரண பிரத்யத்துக்கு தக்கன மாதிரி கணம் பண்ணியிருக்கா, கணத்துக்கு தக்கன விகரண பிரத்யம் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு, மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், தாத்து ப்ளஸ் விகரண பிரத்யம் ப்ளஸ் திங் பிரத்யம் கிரியாபதம்னு பார்த்தோம். ஸோ விகரண பிரத்யம்னாக்க என்னது பார்த்தோம், இந்த திங் பிரத்யத்துக்கும் தாத்துக்கும் நடுவில் வருது. அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, 10 லக்காரங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. லக்காரங்கள்னா என்ன, டென்ஸ் அண்ட் மூட்ஸ். இங்கே டென்ஸ்னா பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு. மூடுனா என்னது, ரிக்வஸ்ட்டு, ஹோப்பு, டிசையரு, பிளஸ்ஸிங்ஸ், அதெல்லாம் மூடு. ஆர்டர் எல்லாம் மூடு. ஸோ இந்த 10 லக்காரங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு விகரண பிரத்யம். அப்புறம் கணங்கள் இருக்குது, குரூப்ஸ். அந்த தாத்து ஒரிஜினல் தாத்துவை 10 குரூப் இருக்கும், அந்த குரூப்பையும் இப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரி, அப்போது இதுவரை என்னெல்லாம் டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம், பேசிக்காக தாத்து, கிரியாபதம் ஃபைனல், விகரண பிரத்யம்னு ஒன்று பார்த்தோம். அந்த விகரண பிரத்யம் வந்து டிபெண்ட் பண்ணதுக்காண்டி லக்காரம்னு பார்த்தோம். அப்புறம் அந்த விகரண பிரத்யம் வந்து கணங்களை டிபெண்ட் குரூப்ஸ்னு பார்த்தோம். ஸோ கணங்கள் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம், ஒன்றுனா கவலைப்படாங்க, முள்ள பார்க்கலாம். ஸோ கணங்கள் இருக்குது, லக்காரங்கள் இருக்குது, விகரண பிரத்யம் இருக்குது, திங் பிரத்யம் இருக்குது, தாத்து இருக்குது, கிரியாபதம். இந்த மாதிரி வேர்டெல்லாம் கற்றுட்டு இருக்கோமா? சரி, இந்த திங் பிரத்யம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த திங் பிரத்யம் வந்து லக்காரங்களையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அந்த பதங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2200 தாத்து இருக்கு இல்லையா, அதை வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னாக்க ஆத்மநேபதி, பரஸ்மைபதி அப்படின்னு குரூப் பண்ணியிருக்கா. சிலதெல்லாம் உபயபதி, 2 இருக்கும், அதில் 2 ஃபார்ம் இருக்கும், ஆத்மநேபதி. அப்போ அந்த செக்ரிகேஷனையும் அந்த திங் பிரத்யம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த விகரண பிரத்யம் இருக்கு இல்லையா, அது சொல்ல வந்தேன் இல்லையா, அது வந்து அது எப்படி மாறும்னா பிரயோகத்துக்கு தக்கன மாறும். என்ன பிரயோகம், ஆக்டிவ் வாய்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி ஆகும், பேசிவ் வாய்ஸாக இருந்தால் ஒரு மாதிரி ஆகும். சான்ஸ்கிரிட்டில் 3 வாய்ஸ், கர்த்தரி ஆக்டிவ் வாய்ஸ், கர்மணி பேசிவ் வாய்ஸ், அப்புறம் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸுக்கு பாவேம்பாங்க. இந்த கர்மணி பாவே வந்து விகரண பிரத்யம் சேமாக தான் இருக்கும் ஃபார்ம். கர்த்தரி பிரத்யத்திலேயே இந்த விகரண பிரத்யத்தோட ஃபார்ம் மாறும். இப்போ இதெல்லாம் பாருங்க, ஒரு தாத்துலேருந்து கிரியாபதம் வரத்துக்கு என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். என்னெல்லாம் ஆகுது, விகரண பிரத்யம் தாத்துவோட ஆட் பண்ணுவோம், அப்புறம் தாத்துவும் விகரண பிரத்யத்தையும் ஆட் பண்ண அப்புறம் திங் பிரத்யத்தையும் ஆட் பண்ணுவோம் பார்த்தோம். ஸோ திங் பிரத்யத்துக்கும் தாத்துக்கும் நடுவில் வர்றது தான் விகரண பிரத்யம். இந்த தாத்து வந்து என்ன பண்ணிட்டோம்னா, விகரண பிரத்யம் வந்து என்ன சொன்னோம், எதெல்லாம் பேஸாக இருக்குது, 10 கணங்களை பொறுத்து இருக்குது, லகாரங்களை பொறுத்து இருக்குது, 3 பிரயோகங்களை பொறுத்து இருக்குது. இங்கே பாருங்க, விகரண பிரத்யத்திலேயே எவ்வளோ பெர்மிட்டேஷன் பாருங்க, 10 லகாராஸ், 10 கணாஸ், அப்புறம் 3 பிரயோகாஸ். வாட் ஆர் தே, கர்த்தரி பிரயோகம், கர்மணி பிரயோகம், பாவிய பிரயோகம். இப்போ எவ்வளவு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் பாருங்க. அப்புறம் திங் பிரத்யத்துக்கு வரும். அந்த திங் பிரத்யம் என்ன பண்ணுறதுனா, அந்த 10 லகாரத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் பதங்கள் அந்த வெர்பை வந்து பேசிக் அன்டிரைவ்டு தாத்துஸை வந்து ஆத்மனே பதம், பரஸ்மை பதம், உபயபதம்னு பிரித்து வச்சுருக்க இல்லையா, அந்த 3 பதங்களையும் பொறுத்து வச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போது இதுவரை டேர்ம்ஸ்லாம் பதயோகியதானா ஆத்மனே பதம், பரஸ்மை பதம், அப்புறம் உபயபதம் 2 இருக்கிறது உபயபதம். 2வது என்ன செஞ்சோம், லகாரங்கள். அப்புறம் 3வது என்ன சொன்னோம், விகரண பிரத்யம் வந்து கணத்தை பொறுத்து இருக்குது, கணம் அப்படின்னு பார்த்தோம். லகாரங்களை பொறுத்து இருக்கிறது லகாரம், பிரயோகங்களை பொறுத்து இருக்கிறது பிரயோகம். அப்புறம் என்ன ஆகுனாக்க, இந்த விகரண பிரத்யத்துக்கும் தாத்துவுக்கும் நடுவில் சில சமயம் ஈங்கிற லெட்டர் ஆட் ஆகிறதுக்கு சான்ஸ்கிரிட்டில் பேர் ஆகம அப்படின்னு பேர். அப்போ ஈ வந்து அந்த விகரண பிரயத்தியத்துக்கு முன்னால் ஆடுபடுறதுனால டித்து போடணும். டி அப்படின்னா ஈயும் டீயும் சேர்ந்த இட்டுன்னு ஆகும். இட்டுங்கிறது ஆகம, இட்டுங்கிறது சேரும், முன்னால் சேருவதனால அதுக்கு பேர் இட்டு, அதுக்கு பேர் இடாகம. ஸோ இன்னொரு டேர்ம்ஸும் கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், தாத்துக்கும் விகரண பிரத்யத்துக்கும் நடுவில் ஈங்கிறது சில இடத்துல ஆட் ஆகும், அந்த இடாகம. அந்த இடாகம எப்படி ஆகும்னாக்க, அந்த தாத்து லகாரங்கள் எல்லாமே சார்வதாத்துக்க லகார, ஆர்த தாத்துக்க லகார, பிரத்யத்தையும்
சார்வதாத்துக்க பிரத்யய ஆர்ததாத்துக்க பிரத்யன்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ என்னெல்லாம் டெர்மினாலஜி வந்துடுத்து, ஒரு தாத்து கிரியாபதம் ஆகிறதுக்குள்ள என்னெல்லாம் ஆறுது, ஒரு ஈ ஆட் ஆகலாம், எல்லா இடத்துலையும் ஆட் ஆகணும்னு கவிதை இல்லை, எப்படி எங்கெல்லாம் ஈ ஆட் ஆகலாங்கிறத சொல்லலாம். இடாகமாகவே தனியாக ஒரு செஷன் எடுக்கிறேன். ஈ ஆட் ஆகும், விகரண பிரத்யம் ஆட் ஆகும், திங் பிரத்யம் ஆட் ஆகி தாத்து வந்து ஃபைனலாக கிரியாபதம் ஆகும். அப்போ இந்த ஈ ஆகமாக ஆட் பண்ணுறது, ஈ ஆட் ஆகிறதுக்கு என்னெல்லாம் ஆகணும்னா அந்த வந்து லக்காரங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? சார்வதாத்துக்க லக்கார, ஆர்த தாத்துக்க லக்கார. இதெல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். நான் முதல்ல வந்து இதெல்லாம் என்னெல்லாம் டெர்மினாலஜி, என்னெல்லாம் அட்ரிபியூட்ஸ் இருக்குங்கிறத மட்டும் தான் சொல்கிறேன். இந்த ஒவ்வொரு அட்ரிபியூட்ஸையும் தனித்தனியாக எடுத்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இன்னும் 4-5 செஷன் இதுலேயே தான் போகுங்க. அப்புறம் சார்வதாத்துக்க பிரத்ய, ஆர்ததாத்துக்க பிரத்யன்னு இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் ஈ ஆட் ஆகுமா, எந்தெந்த தாத்துக்கு ஈ ஆட் ஆகும், எந்தெந்த பிரத்யத்துக்கு ஈ ஆட் ஆகுன்னு பார்க்க போகிறோம். சரிப்பா, தாத்து ஆயிடுத்து, ஈ ஆயிடுது. அப்புறம் விகரண பிரத்யம் சொன்னோம். இந்த விகரண பிரத்யம் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணிட்டு சொன்னோம். கணங்கள், அந்த ஒரிஜினல் தாத்துவை 10 குரூப்பாக பிடிச்சிருக்காங்க. அந்த 2200 அது பொறுத்து இருக்கு. லக்காரங்கள் எல்லா திங் பிரத்யத்துக்கும், இந்த பிரத்யத்துக்கு வந்து 10 லக்காரங்கள் இருக்கு. அந்த லக்காரங்கள் தான் அந்த திங் பிரத்யத்துக்கு ஒரு அர்த்தத்தையே கொடுக்கறது. ஏன் அந்த லக்காரங்கள் என்ன சொல்றது? இப்போ வரது, இப்போ ப்ரெசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, என்ன மூடு நீ ரிக்வஸ்ட் பண்ணுறியா, அந்த வெர்பு வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறதா, ஆர்டர் பண்ணுறதா, பிளஸ் பண்ணுறதாங்கெல்லாம் தெரியறதுக்கு லக்காரங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த விகரண பிரத்யங்கள் பிரயோகங்களுக்கு பேஸ்டான் சேஞ்ச் ஆகும். என்ன பிரயோகம்? ஆக்டிவ் வாய்ஸா, பாசிவ் வாய்ஸா. அப்புறம் அந்த திங் பிரத்யத்தை என்ன சொன்னோம்? திங் பிரத்யம் வந்து அந்த வெர்ப்ஸ் எல்லாத்தையும் எப்படி பிரிச்சிருக்கான்னா ஆத்மனேபதி, பரஸ்மைபதி, உபயபதி அப்படின்னு. இப்போ அந்த ஆத்மனேபதி இந்த பத யோகியத்தாக்கு தக்கன திங் பிரத்யம் மாறும், லக்காரங்களுக்கு தகுந்தாப்புலேயே மாறும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ டெர்மினாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? கிரியாபதம், ஒரிஜினல் கிரியாபதம். ஒரிஜினல் கிரியாபதத்துக்கு பேர் என்னது? ஔபதேசிக தாத்து. ஒரு டேர்ம். ஈ ஆட் ஆகிறது இடாகம. விகரண பிரத்ய, விகரண பிரத்யத்தில் எல்லாம் சொன்னோம். கணம், அப்புறம் லகாரம், பிரயோகம், 6 டேர்ம்ஸ் ஆகிடுது. திங் பிரத்யத்தில் என்ன சொன்னோம்? ஆத்மனேபதி, உபயபதி, பரஸ்மைபதி. இதை எடுத்தா அப்புறம் லக்காரத்தையும் சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம். ரைட்டா? இவ்வளோ 9 டேர்ம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றா கிளாஸாக எடுத்துட்டு இதெல்லாம் அப்போ இதெல்லாம் எதுக்கு வருதுன்னா, இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ். ஒரு வெர்பல் ரூட்லேருந்து வெர்பு வரத்துக்கு இதெல்லாம் உள்ள வருது. எல்லாத்தையும் நான் எடுத்துக்கல, நிறைய குண விசேஷங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பண்ணலை. இதெல்லாம் மெயினாக எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த 9 ஐட்டத்தை எடுத்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? இப்போது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த செஷனில் இந்த ஒரு தாத்து பாட்டம்னாக்கா லிஸ்ட் ஆஃப் வெர்ப்ஸ் கிடைக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் வெர்ப்ஸில் ஒரு வெர்பை பற்றி சொல்லும் போது என்னெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். லிஸ்ட் ஆஃப் வெர்பில் என்னெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு பூ தாத்துன்னு ஒன்று எடுத்துகிட்டே வச்சுங்களேன். பூனா இருத்தல். அது என்ன செய்வோன்னா, அந்த தாத்து பாட்டம்னா லிஸ்ட் ஆஃப் வெர்ப்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அது எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா பூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. போட்டுட்டு பூ சத்தாயாம் அப்படின்னா அதோட மீனிங் கொடுத்துருப்பாங்க. 7th கேஸில் பூனாக்க வெர்பு, அந்த வெர்புக்கு மீனிங் என்னென்னா சத்தாயாம், இருத்தலில். இருத்தலில் சான்ஸ்கிரிட்டில் வந்து இது வந்து 7th கேஸு, 7th விபக்தியில் போட்டிருப்பான். அப்புறம் இது என்ன கணம் சொன்னோம் இல்லையா, 10 கணம் சொன்னோம் இல்லையா. என்ன கணம்? பூலேருந்து ஆரம்பிக்கிறதுனால பூ ஆதி கணம். இந்த பூ ஆதி கணத்தை சந்தி சேர்த்து சொன்னால் பவாதி கணம். அப்புறம் இது என்ன, இந்த பூ வந்து என்னது? பரஸ்மைபதி தாத்து. சொன்னேன் இல்லையா, தாத்துவை 3ஆக பிரிச்சிருக்காங்கன்னு. பரஸ்மைபதி, ஆத்மனேபதி அண்ட் உபயபதி. இப்போ தாத்துவை சொல்லணும்னா பரஸ்மைபதி, ஆத்மனேபதி சொல்லணும். ஆனால் அந்த பிரத்யத்தை பற்றி சொல்லணும்னாக்கா பரஸ்மை பத பிரத்யம், ஆத்மனே பத பிரத்யம், உபயபத பிரத்யம். அப்போ இங்கே தாத்துவை பற்றி பேசினால பரஸ்மை பதின்னு போட்டிருக்கோம் தாத்து பாட்டத்தில், அந்த வெர்பில். அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? இது வந்து இந்த தாத்துல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் உண்டா அப்படின்னு பார்த்தா இதில் ஆப்ஜெக்ட்ஸ் வராது. அகர்மக, கர்மக்கான அதில் ஆப்ஜெக்ட்ஸ் வரும். அந்த தாத்து வந்து எதை அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடைக்கும். நான் சாப்பிடுகிறேன்னா நீ எதை சாப்பிடுகிறேன்னு கேட்குறேன். நான் இருக்கிறேன்னா எதை இருக்கிறேன்னு கேட்க முடியாதனால இது வந்து
டிரான்சிட்டிவ் கிடையாது, நான் டிரான்சிட்டிவ் வெர்பு. இதில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை, ஒரு பொருள் இல்லை இதில். அப்புறம் இதுக்கு பேர் கர்ம யோகியதா அப்படிம்பாங்க. அப்போ அந்த கர்மம் எவ்வளோ இருக்குது? ஆப்ஜெக்ட் சகர்மக டிரான்சிட்டிவ் வெர்பு, அகர்மக இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பு, அப்புறம் த்விகர்மக 2 டிரான்சிட்டிவ் வெர்பும் இருக்கலாம். அப்புறம் சேட்னு என்ன சொன்னோம்? இட்டு ஆகமம். சில சமயம் இட்டு ஆகமாகும், இட்டு ஆகாம இருக்கும்போது அதுக்கு பேர் அனீட்டுன்னு பேர். சில சமயம் இட்டு ஆட் ஆகி சில சமயம் ஈடு ஆகலைனாக்கா ஆப்ஷனலாக ஆச்சுனாக்கா அதுக்கு பேர் வேட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நம்ம வந்து கணத்தை பற்றி பார்த்தோம், பதயோகத்தை பற்றி பார்த்தோம். முதல்ல வெர்பு, அப்புறம் வெர்போட மீனிங் இன் 7th கேஸில், அப்புறம் 10 குரூப்ஸு, அப்புறம் பத யோகியதா பார்த்தோம், அப்புறம் கர்ம யோகியதா பார்த்தோம், அப்புறம் ஈட்டு யோகியதா பார்த்தோம். இதெல்லாம் நம்ம ஒன்றா எடுத்து அடுத்த செஷனில் பார்க்கலாம். தேங்க்ஸ். முழுவாக போவோம். இதை புரிஞ்சுட்டாங்கன்னா ஒரு ஆசை வரும். இப்படிலாம் இருக்க போல் இருக்கு, ஒரு தாத்துவை வந்து கிரியாபதமாகிறதுக்கு என்னெல்லாம் மெனக்கிட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கணத்தையே அப்ரிஷியேட் பண்ணுவோம். சரியா? நன்றி.